இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் வச்சு ஒரு சப்பாத்திக்கு ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுங்க பார்க்கலாம். கடார் பன்னீர் நம்ம ஸ்டைலில் செய்யலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் க்ரீமியாக இருந்துச்சு. எப்படி செய்கிறதுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீரை உங்களுக்கு என்ன சைஸ்க்கு க்யூப் வேணுமோ அதை மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கிட்டேன். ஓகேவா. எங்கள் வீட்டில் ஒரு 6 மெம்பர்ஸுங்கிறதுனால ஆளுக்கு ஒரு 2-3 அப்படின்னு வைக்கிறதுனால நான் அப்படி போட்டு ஆயில் கொஞ்சமாக ஊற்றி அதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டு லேசாக டோஸ்ட்டு பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் அதாவது வேகமாக வைக்க வேணாம், சிம்லேயே வச்சு பரட்டி விடுங்க. ரொம்ப கிண்டுனா சில நேரம் பன்னீர் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தென் இதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, நல்லா நான் கியூபாக ஆனியன், அதுக்கப்புறம் கேப்சிகம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் போட்டால் நீங்கள் லேசாக வதக்கி வச்சுக்கலாம். அதாவது கண்ணாடி பதம் வர வரைக்கும் நீங்கள் கேப்சிகமையும் ஆனியனையும் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த கேப்சிகம் இதெல்லாம் குழஞ்சா நல்லா இருக்காது. நல்லா சாப்பிடும்போது தறுக்க இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா. இப்போ இதை நம்ம வதக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் தென் ரைனி சீசனில் இது ட்ரை பண்ணி பார்த்தா சப்பாத்தி, ஃபுல்கா, அப்படி இல்லைன்னா நான் எதுக்கானாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தென் இது நல்லா டோஸ்ட் பண்ணி இப்போ என்ன பண்ண போனால் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது என்னென்ன தேவை, நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ்னால், வெங்காயம் அரிஞ்சிக்கோங்க. ஒரு 2-3 வெங்காயம் அரிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். அண்ட் தென் இது கடாய் பன்னீருங்கிறது குருமா மாதிரிலாம் இருக்காது, அதாவது செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். இது தண்ணியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது. ஓகேவா. அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் அப்புறம் ஆயில் ஆர் பட்டர் ஆட் பண்ணி ஜீரகம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, தென் சின்னதாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். சின்ன வெங்காயமாக அதனால தான் நான் 3 சொல்கிறேன். நீங்கள் உங்கள் அளவு எப்படியோ அதை மாதிரி பார்த்துங்க. ஏன்னா நம்ம கியூப்காக வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கோம். இருந்தாலும் இதுதான் கிரேவிக்கு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். நல்லா பெரிய தக்காளி போட்டாச்சா. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல், ரா ஸ்மெல் இருக்குல்ல, அது போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நான் இப்போ தான் பட்டர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் என்ன மசாலா ஆட் பண்ணுறேன்னா, தந்தூரி மசாலா இருந்துச்சு எவரெஸ்ட்டில். ஓகே, அதை ஆட் பண்ணலான்ட்டு அதை ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் வேண்டாம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கரம் மசாலாலாம் ஆட் பண்ணல, அந்த சிக்கன் தந்தூரி மசாலாவே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் உங்களுக்கு அப்படி கிரேவி மாதிரி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். தென் நம்ம எது செஞ்சாலும் நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணாமல் இருக்க மாட்டோம். நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் லைட்டாக அந்த கிரேவி சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த தனியாக வதக்கி வச்சுருந்தோம்னா கேப்சிகம், பன்னீர், ஆனியன் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விடணும். ஏன்னா இந்த மசாலாவோட டேஸ்ட்டெல்லாம் அந்த பன்னீர் இறங்குறதுக்காக தான் தண்ணி ஆட் பண்ணணும். ஓகேவா. அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சும்மா 1 பிஞ்சு சுகர் போட்டு இறக்குனா டேஸ்ட்டு கடாய் பன்னீர் ரெடி. ட்ரை பண்ணுங்கள். பாய்.